வணக்கம். உங்களுக்காக இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம். ம். வினீதா ரஷிங்கரின் த சீக்ரெட் சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீவித்யா. இந்த புத்தகம் ஸ்ரீவித்யான்ற ஒரு பழங்கால ஆன்மீக பயிற்சி மூலமா ஒலி மற்றும் மந்திரங்களோட சக்தியை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையில பொருள் மற்றும் ஆன்மீக வளங்களை அடையலான்னு சொல்லுது. ஆவா, இதோட நோக்கம் என்னன்னா, ஸ்ரீவித்யாவை வெறும் சடங்குகள் கொண்ட ஒரு வழிபாட்டு முறையா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான். சரி. அதாவது, வார்த்தைகள் எப்படி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது, மந்திரங்கள் எப்படி நம்ம ஆழ்மனதுல இருக்கிற பழைய பதிவுகளை மாற்றி எழுதுது, அப்புறம் இந்த ஸ்ரீ சக்ரா யந்திரம் மாதிரியான கருவிகள் ம். அது எப்படி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட முன்னுரையில ஆசிரியர் அவரோட வாழ்க்கையே மாத்தின ஒரு அனுபவத்தை பத்தி சொல்றாங்க. அதுதான் நம்மளோட இந்த உரையாடலுக்கு ஒரு சரியான தொடக்க புள்ளி. ஓ, அப்படியா? ஆமா, அவங்களுக்கு 10 வயசு இருக்கும்பொழுது அவங்களோட இசை ஆசிரியர் எல்லார் முன்னாடியும் இவளுக்கு பாடவே வராதுன்னு ஒரு முத்திர குத்திட்டாராம். நான் சிங்கர்னு சொல்லிட்டாராம். அடடா. அந்த ஒரு வார்த்தை பல வருஷங்களுக்கு அவங்களோட மனசுல ஒரு பெரிய தடையா இருந்திருக்கு. நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் மந்திரங்கள் வடிவில் வந்த வார்த்தைகள், குறிப்பா ஸ்ரீவித்யா சாதனா, அவங்களோட வாழ்க்கையை முழுமையா மாத்திருக்கு. ஆமா. ஒரு வார்த்தை எப்படி ஒருத்தரோட அடையாளத்தை உடைக்க முடியுமோ, அதே மாதிரி இன்னொரு சக்தி வாய்ந்த வார்த்தை அந்த அடையாளத்தை திரும்ப உருவாக்கவும் முடியும். இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, அப்போ அந்த முதல் பகுதிக்கு வருவோம். வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கை கதைகளும். உளவியலாளர் டான் மெக்காடம்ஸ் நரேட்டிவ் சாய்ஸஸ்னு ஒரு விஷயத்த சொல்றார். கதையாடல் தேர்வுகள். ஆமா, நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை வச்சு நமக்குள்ள ஒரு கதையை உருவாக்கிக்கிறோம் இல்லையா? அந்த கதை தான் நம்ம அடையாளம்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். சரி. ஆசிரியர் தன்னை ஒரு பாடத் தெரியாதவர்னு நம்ப ஆரம்பிச்சது ஒரு மாசுபட்ட கதை மாதிரி தானே. ஒரு நல்ல விஷயம், அதாவது இசை கத்துக்க போனது ஒரு மோசமான அனுபவத்தால கரைப்பட்டு போச்சு. நிச்சயமா. இந்த கதைகள் நம்ம ஆழ் மனசுல எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்குன்னு நமக்கே தெரியாது. இங்கதான் மந்திர சாதனா மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் ஒரு பெரிய பங்காற்றுது. அதெப்படி? மந்திர சாதனானா என்ன? சக்தி வாய்ந்த வார்த்தைகளையோ ஒலிகளையோ திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது. அப்படி செய்யும்போது நம்ம மனசு கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ அலையாம நிகழ்காலத்துக்கு வருது. ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம ஆழ் மனசுல இருக்கிற தொன்மையான சக்திய, அதாவது ஆர்கிடைப்பல் எனர்ஜிய அது தட்டி எழுப்புது. அப்போ அந்த மந்திரத்தோட அதிர்வுகள் நம்ம மனசுல இருக்கிற பழைய எதிர்மறையான கதைகளோட ஆமா, அந்த கதைகளோட பிடிய தளர்த்துதுன்னு சொல்ல வரீங்களா? அதேதான். அந்த பழைய கதைகள் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சிக்க சம்ஸ்காரம், வாசனா, விருத்தின்னு 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியா இருந்தாலும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஓகே. இது கொஞ்சம் எப்படி சொல்றது, கேட்கவே கொஞ்சம் கனமா இருக்கு. கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. உங்க மனச ஒரு புல்வெளின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. நீங்க தினமும் ஒரே பாதையில நடந்தா கொஞ்ச நாள்ல அங்க ஒரு தடம் உருவாகிடும் இல்லையா? ஆமா. அந்த முதல் தடம் தான் சம்ஸ்காரம். ஒரு செயலால் மனதில் ஏற்படும் ஒரு நுட்பமான பதிவு. ஓஹோ, சரி. புல்வெளியில ஒரு தடம் உருவாடுது, அதுதான் சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த தளத்துல நடக்கிறது தான் உங்களுக்கு சுலபமா இருக்கும். மத்த இடத்துல நடப்பதை விட இயல்பாவே உங்க கால் அந்த பாதைக்கு போகும். இதுதான் வாசனா. வாசனா? ஆமா, அதாவது அந்த பதிவுகளால் உருவாகும் ஒரு இயல்பான போக்கு அல்லது பழக்கம். ஆஹா, இது நல்லா புரியுது. அப்போ விருத்தினா என்ன? நீங்க அந்த புல்வெளிக்கு போகும்போதெல்லாம் நான் அந்த தடத்துல தான் போகணும்னு ஒரு எண்ணம் மனசுல வரும் இல்லையா? வரும். அந்த எண்ண அலைகள் தான் விருத்தி. ஆக ஒரு செயல் ஒரு பதிவை உருவாக்குது, அது சம்ஸ்காரம். அந்த பதிவு ஒரு போக்க உருவாக்குது, அது வாசனா. அந்த போக்கு எண்ணங்களை உருவாக்குது, அது விருத்தி. வாவ், அந்த எண்ணம் திரும்பவும் அதே செயலுக்கு தூண்டுது. இது ஒரு சுழற்சி. கரெக்ட். அப்போ ஆசிரியர் மனசுல எனக்கு பாட வராதுங்கிற சம்ஸ்காரம் உருவாகி அது நான் பாட முயற்சிக்க கூடாதுங்கிற வாசனையா மாறி யாராவது பாடச் சொன்னா பதற்றமாகிறதுங்கிற விருத்தியை உருவாக்கியிருக்கு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சுழற்சிய மந்திரங்கள் எப்படி உடைக்குது? ஒரு மந்திரத்தை நீங்க திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது அந்த புல்வெளியில ஒரு புதிய நேர்மறையான பாதையை நீங்க உருவாக்குறீங்க. ஓ. தொடர்ந்து அந்த புதிய பாதையில நடக்கும்போது பழைய பாதை கொஞ்சம் கொஞ்சமா புல் முளைச்சு மறைஞ்சு போயிடும். மந்திரங்கள் புதிய நேர்மறையான சம்ஸ்காரங்களை உருவாக்கி பழைய எதிர்மறையான வாசனாக்களை பலவீனப்படுத்துது.
மனசோட எண்ண அலைகளை அமைதிப்படுத்துது. இதுதான் நம்ம கதையை நாமே திருத்தி எழுதுற செயல்முறை. ரொம்ப ஆழமான விளக்கம். ஆமா. அப்போ ஸ்ரீவித்யாங்கிறது இந்த மாதிரி ஒரு சுயமாற்றத்திற்கான ஒரு முழுமையான அமைப்புன்னு சொல்லலாமா? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தந்திரானா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீவித்யா தந்திராவோட ஒரு பகுதி தானே. ஆமாம். தந்திரான்னா நிறைய பேருக்கு ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்கு. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப ஆழமானது. தந்திரா ஹிந்து மற்றும் பௌத்த மதங்கள்ல இருக்கிற ஒரு பழங்கால ஆன்மீக பாரம்பரியம். அதோட மைய தத்துவம் அத்வைதம், அதாவது நான்-டியூவலிசம். பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகள்லையும் தெய்வீகம் இருக்குங்கிறது தான் அதோட அடிப்படை. பொருள் உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் எந்த பிரிவினையும் இல்ல. எல்லாமே அந்த ஒரே தெய்வீக சக்தியோட வெளிப்பாடு தான் தந்திரா சொல்லுது. அப்போ ஸ்ரீவித்யா இந்த தத்துவத்தை எப்படி பாக்குது? ஸ்ரீவித்யா சக்தி தத்துவத்தோட ஒரு முக்கியமான பகுதி. அது பிரபஞ்சத்தோட மூல சக்திய சக்தி அல்லது பெண் தெய்வமா வழிபடுது. ஸ்ரீவித்யாவோட இறுதி நோக்கம் சுய உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே. இதுல ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்கு. சிவன்கிறது நிலையான பிரக்ஞை, சக்திங்கிறது இயங்கும் ஆற்றல். ஆமா. சக்தியோட சேரும்போது தான் சிவனால படைக்க முடியுது. அதனால தான் சக்தி இல்லையேல் சிவன் சவம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆழமான உருவகம். அதாவது வெறும் விழிப்புணர்வு மட்டும் இருந்தா பத்தாது, அதை வெளிப்படுத்த ஒரு ஆற்றல் தேவைன்னு அர்த்தம். ஆமா. இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கை, கலை, அறிவியல், தொழில்னு எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது, அதை செயல்படுத்த ஆற்றலும் வேணும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் ஸ்ரீவித்யா 3 முக்கிய கருவிகளை பயன்படுத்துது. என்னன்னது? 1 தந்திரா. இது வழிபாட்டுக்கான ஒரு முழுமையான கட்டமைப்பு. 2வது மந்திரம். இது தெய்வீகத்தோட நம்மளை இணைக்கிற புனித ஒளி ஆற்றல். சரி. 3வது யந்திரம். இது தெய்வீகத்தை அடைய சகாயிக்கும் ஒரு புனித வடிவியல் வரைபடம். ஸ்ரீவித்யால இது புகழ்பெற்ற ஸ்ரீ சக்கர யந்திரம். தந்திரா, மந்த்ரா, யந்திரம். ஆமா. இந்த 3 சேரும்போது ஒரு சாதகர் பிரபஞ்ச சக்தியோட ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்திக்க முடியுது. அப்ப மந்திரங்கள் தான் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. வேதத்திலேயே மனநாத் திராயத்தே இதி மந்திரஹான்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது திரும்ப திரும்ப மனனம் செய்வதால் நம்மை காப்பதுதான் மந்திரம்னு அர்த்தம். ஸ்ரீவித்யால அப்படி என்னென்ன முக்கிய மந்திரங்கள் இருக்கு? ஸ்ரீவித்யால பல மந்திரங்கள் இருந்தாலும் 3 மந்திரங்கள் ரொம்ப முக்கியமானவை. முதல் மந்திரம் பாலா மந்திரம். பாலா மந்திரம். ஆமா. இதுதான் ஸ்ரீவித்யாவோட நுழைவாயில்னு சொல்லலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுல 3 பீஜாட்சரங்கள் இருக்கு. ஐம், க்ளீம், சௌஹ். பீஜாட்சரங்கள்னா விதை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். இந்த 3 பீஜங்களுக்கும் என்ன அர்த்தம்? இத ஒரு தொழில் தொடங்குற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஐம்ங்கிறது சரஸ்வதியோட பீஜம், அதாவது அறிவு. இதுதான் உங்க பிசினஸ் பிளான், தெளிவான ஒரு திட்டம். ஓகே, பிசினஸ் பிளான். க்ளீம்ங்கிறது காமராஜ் பீஜம், அதாவது ஆசை அல்லது விருப்பம். அந்த பிசினஸ் பிளான் மேல உங்களுக்கு இருக்கிற தீவிரமான ஆர்வம், அதை செயல்படுத்த துடிக்கிற மனநிலை. ஆனா திட்டமும் ஆர்வமும் மட்டும் போதுமா? பத்தாது. அதை செயல்படுத்த ஆற்றல் வேணும். அதுதான் சௌ. இது சக்தியோட பீஜம். அந்த திட்டத்தையும் ஆசையையும் செயல்படுத்த தேவையான ஆற்றல். அறிவு, ஆசை, செயல்பாடு, இந்த 3 சேரும்போதுதான் எதையும் உருவாக்க முடியும். வாவ். இந்த பாலா மந்திரம் படைப்பின் இந்த அடிப்படை சூத்திரத்தை நமக்கு கொடுக்குது. இது ஒரு அற்புதமான விளக்கம். ஒரு மந்திரத்தை வெறும் ஒலியா பார்க்காம ஒரு ஃபார்முலாவா பார்க்க வைக்குது. சரி, அடுத்த மந்திரம் பஞ்சதசி மந்திரம்னு சொன்னீங்க. அதுல என்ன விசேஷம்? பஞ்சதசினா 15. இது 15 பீஜாட்சரங்களை கொண்ட மந்திரம். இது 3 கூடங்களா, அதாவது பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் கூடம் வாக்பவ கூடம். இது தேவியோட தலைய குறிக்குது. 2வது காமராஜ அல்லது மத்திய கூடம். இது கழுத்திலிருந்து தொப்புள் வரையான உடலை குறிக்குது. 3வது சக்தி கூடம். இது தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதியை குறிக்குது. ஓகே, ஒரு நிமிஷம். இது வெறும் உடம்பு பாகங்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. இதோட ஆழமான அர்த்தம் என்ன? இதுல நமக்கு என்ன இன்சைட் இருக்கு? நல்ல கேள்வி. இது வெறும் உடற்கூறியல் இல்ல. இது நம்மளோட இருப்பின் 3 நிலைகளை குறிக்குது. 3 நிலைகளா? ஆமா. வாக்பவ கூடம்ங்கிறது நம்மளோட எண்ணங்கள், யோசனைகள், அறிவு உருவாகிற இடம். காமராஜ கூடம்ங்கிறது அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளா மாறி செயல்களா வெளிப்படுற இடம். சக்தி கூடம்ங்கிறது இந்த எல்லாத்துக்கும்
ஆதாரமான அடிப்படை ஆற்றல் இருக்கிற இடம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில உருவாக்கணும்னா இந்த 3 நிலைகளும் ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்ல வரீங்களா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எண்ணம், உணர்ச்சி, ஆற்றல் 3 ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். இதுதான் பஞ்சதசி மந்திரத்தோட ரகசியமா? இதுதான் அந்த இன்சைட். இது படைப்புக்கான ஒரு முழுமையான வரைபடம். இறுதியா ஷோடசி மந்திரம். இது ரொம்ப ரகசியமானது. ஷோடசி ஒரு பீஜத்தை சேர்க்கும்போது இது உருவாகுது. ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட பீஜம். வளம், அழகு, தெய்வீகம் எல்லாத்தையும் குறிக்கும். இதோட சக்தி காரணமா இது குரு மூலமா நேரடி தீட்சை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். மந்திரங்கள் ஒளி வடிவிலான கருவிகள்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஸ்ரீவித்யால ஒளி மட்டும் இல்லையே, அந்த சிக்கலான வடிவியல் வரைபடமான ஸ்ரீசக்கர எந்திரம் இருக்கு. இந்த ஒளிகளுக்கும் அந்த வரைபடத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்ரீசக்கர யந்திரம்ங்கிறது வெறும் ஒரு படம் இல்ல. அது தேவியோட வடிவியல் வடிவம். பிரபஞ்சத்தோட படைப்பு ரகசியங்கள் அதுல அடங்கியிருக்கு. அதுல 9 ஆவரணங்கள், அதாவது 9 சுற்றுகள் இருக்கு. ஒவ்வொரு சுற்றும் நம்மளோட பிரக்ஞையோட ஒவ்வொரு நிலைய குறிக்குது. அப்படியா? ஆமா. வெளியிலிருந்து உள்ள போக போக நம்மளோட பிரக்ஞை விரிவடைஞ்சு கடைசில மைய புள்ளியான பிந்துல பிரபஞ்ச சக்தியோட ஒன்னாகிறோம். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆனா அந்த எந்திரத்தை வச்சு செய்யற நவாரண பூஜைங்கிறது ரொம்ப விரிவான சிக்கலான சடங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரணமா நம்மள மாதிரி ஆட்கள் இது எப்படி அணுகிறது? அதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி இருக்கு. அதுதான் தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம். தேவி கட்கமல ஸ்தோத்திரம். ஆமா, இது ஒரு மாலா மந்திரம், அதாவது ஒரு மந்திர மாலை மாதிரி. இந்த ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கிறது ஸ்ரீசக்கர யந்திரத்தோட ஒவ்வொரு ஆவரணமா மனதளவுல பயணம் செஞ்சு அங்க இருக்கிற 98 தேவதைகளையும் வணங்கறதுக்கு சமம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம கண்ண முன்னாடி எந்திரம் இல்லாமலேயே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றது மூலமா அந்த முழு பயணத்தையும் மனசுக்குள்ளேயே செய்ய முடியுமா? முடியும். அதுதான் இதோட சிறப்பு. கட்கம்னா வாழ்னு அர்த்தம். இது நம்ம அறியாமையையும் பந்தங்களையும் வெட்டி எறிகிற ஞான வாளை குறிக்குது. ஓஹோ. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது நம்ம மனசே ஒரு கோவிலா மாறுது. நம்ம சுவாசமே தேவதைகளுக்கு செய்யற அபிஷேகமா மாறுது. இது தவிர சித்தி குஞ்சிகா ஸ்தோத்திரம்னு ஒன்னு இருக்குன்னு புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. குஞ்சிகான்னா சாவின்னு அர்த்தமாமே. ஆமா, 700 ஸ்லோகங்கள் கொண்ட தேவி மகாத்மியத்தோட முழு பயனையும் இந்த ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தை ஒரு முறை சொல்றது மூலமா அடையலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? ஆமா, இது தேவி மகாத்மியத்தோட ரகசியங்களை திறக்கிற ஒரு திறவுகோள் மாதிரி. இப்படி ஸ்ரீவித்யா ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் மனநிலைக்கும் ஏத்த மாதிரி பல கருவிகளை கொடுக்குது. இந்த உரையாடல் மூலியமா பார்க்கும்போது ஸ்ரீவித்யாங்கிறது வெறும் மந்திரம் சொல்றதோ பூஜை செய்யறதோ இல்லைன்னு நல்லா புரியுது. இது நம்மள பத்தி, இந்த பிரபஞ்சத்தை பத்தி நாம புரிஞ்சு வச்சிருக்கிற முறையே மாத்திர ஒரு அமைப்பு மாதிரி இருக்கு. நிச்சயமா. இந்த புத்தகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, ஸ்ரீவித்யா பொருள் மற்றும் ஆன்மீக நலன்களை ஒருங்கே வழங்குற ஒரு முழுமையான பாதை. இது குருட்டு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதல்ல. வார்த்தைகள், கதைகள், மந்திரங்கள், யந்திரங்கள் மூலமா நம்ம யதார்த்தத்தை நாமே எப்படி உருவாக்கலான்னு இது ஒரு அறிவியல் பூர்வமா விளக்குது. இது சுய உணர்தலுக்கான ஒரு நுட்பமான அறிவியல். இத முதிக்கிறதுக்கு சுவாமி வேதபாரதியோட ஒரு மேற்கோள் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றார், தற்போதைய குவாண்டம் இயற்பியலின் புரிதல் எங்கும் முடிகிறதோ அங்கு ஸ்ரீவித்யா தொடங்குகிறது. அருமையான மேற்கோள். ஒலி, அதிர்வு, பிரக்ஞை, யதார்த்தம் இது எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம நவீன அறிவியல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஞானம் பலாயிரம் வருஷங்களா இங்க இருந்திருக்கு. ஆமா, இது நவீன அறிவியலும் பழங்கால ஞானமும் சந்திக்கிற ஒரு புள்ளி. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. இந்த உரையாடலை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி ஒரு கதையா பாக்குறீங்க? அந்த கதையில உங்களுக்கு பிடிக்காத பகுதிகளை மாற்றி எழுத ஒளி மற்றும் எண்ணத்தோட சக்தியை நீங்க எப்படி இன்னும் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தலாம்? இத பற்றி நீங்க சிந்திக்க வேண்டும்.